திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலனருள் மேவுநாள் என்னாளோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணையை போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனையை போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலையை போற்றி, காவாய் கனகத்திரளையை போற்றி, கைலை மலையானையை போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமல விநாயகர் சத் சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற ஞான வெள்ளி அருள்மிகு சொக்கநாதருடைய திருவருளினாலே 9ஆம் தந்திரத்திலே சூனிய சம்பாஷணை என்பது பற்றி நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு பெருமானுடைய திருவருள் கூட்டியிருக்கிறது. சொக்கநாதருடைய திருவருள் அளப்பிடற்கு அறியது. அங்கே எழுந்தருள் இருக்கிற பெருமான் மிக மிக சாநித்தியம் வாய்ந்தவராக, நமக்கு கருணை புரிகின்றவராக விளங்குகிறார். சத்சங்கத்தில் எழுந்திருக்கக்கூடிய நம்முடைய சொக்கநாத பெருமான் அவர் செய்திருக்கக்கூடிய அற்புதங்கள் அதிசயங்கள், அவர் தான் செய்திருக்கிறார். அற்புதங்கள் அதிசயங்கள் அதுக்கு உரியவர்கள் மனிதர்கள் அல்ல. நம்மால் என்ன அதிசயம் செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும், செய்கிறதெல்லாம் அவர். அந்த ஒரு பெருங்கருணை நினைத்து பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. அவருடைய கருணையை பார்த்து தான் நமக்கு வியப்பாக இருக்கு. அவர் திருவுளம் பற்றினால் என்ன நடக்காது, எல்லாமே நடக்கும். இப்போ நான் முன்னமே சொன்னது போல் இந்த திருமூலர் குரு பூசையை 7ஆம் தேதி வருகிறது போல இருக்கு, நவம்பர் 7. அதனை ஒட்டி 10லிருந்து 20 வரைக்கும் விரிவான ஏற்பாடுகளோட இந்த குரு பூசை விழாவை நிகழ்த்துகிறார். உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த 10 நாள் விழா 11 நாள் வருது, 10லிருந்து 20ன்னா இந்த 11 நாள் விழாவில் கலந்து கொள்கிறவர்கள் பேருடையவர்கள். இந்த திருமூலர் மேலே மாறாத அன்பு கொண்டவர்கள் இந்த 11 நாளில் ஒரு நாள் அங்கே சொக்கநாதருக்கு, அங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய சொக்கநாதருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு போவோம். ஏன்னா நம்ம கேட்டிருக்கோம், எத்தனையோ விஷயங்களை கேட்குறோம் திருமந்தத்தில். அதெல்லாம் யாருக்கு கொடுக்குறா? அவர் தான் கொடுக்குறார். அப்போ மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுக்கு பெருமானே எனக்கு திருமந்திரத்தை கேட்குமாறு அருளினே, உங்களுடைய கருணை இருந்தவாறு என்று சொல்லி அங்கே அவருக்கு நாங்கள் எங்களை நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்கிறது அது ரொட்டீனாக சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி சொல்லுகிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், நீங்கள் சொக்கநாத பெருமானுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். நேரில் இருந்த இடத்துலையே சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லாமல் நேரில் சாமியை தரிசனம் பண்ணிட்டு அங்கே எழுந்தருளி இருக்கிற பெருமானுடைய கருணையில் நீங்களும் திளைக்கணும் என்று நான் என்னுடைய வேண்டுகோளாக விண்ணப்பமாக வைக்கிறேன். அவ்வளோ சிறப்புடையவர். இந்த சத்சங்கத்திற்கு தன்னலம் இல்லாமல் உழைக்கிற அன்பர்கள் இந்த சங்கத்தார். இந்த சங்கத்தில் யாரை வேணால் எடுத்துக்கங்க, கான்டாக்ட் எனிபடி. அவங்களாம் பேர் சொல்லிக்க மாட்டாங்க, தாங்க என்ன பொறுப்பு என்ன பதவி இதை பற்றிலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆனால் சத்சங்கம் அப்படி ஒரு ஒரு குரூப்பு, ஒரு குழு, சிறப்பான குழு. அவர்கள் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்துகின்றார்கள். இந்த 11 நாள் விழாவில் நீங்கள் சொக்கநாதரை தரிசனம் பண்ணணும். 19ஆம் தேதி சாமி வர வருது. சாமி குரு தரிசனமும் கிடைக்கும். அதனால் நீங்கள் யோசனை பண்ணி அதுக்கு குறித்து வச்சுக்கோங்க.
இன்றைக்கி பாருங்கள் தாமதமாக தொடங்கும் திருவருள். ஏன்னா இன்டர்நெட்டு காலையிலேருந்தே இல்லை, சாயந்தரமாக நம்ம இந்த இன்டர்நெட்டுக்கு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அதை பற்றி ரொம்ப ஆணித்தரமாக எடுத்து பேசணுன்னே இதோ வருதுன்னு சொல்லி இன்டர்நெட் இல்லாமல் இதை போட்டோம்னா ஸ்பீடு இருக்காது, சுற்றிக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கும். அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இப்போ தான் 8 மணி வரைக்கும் பார்க்கலாம், இல்லாட்டி ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு நாளைக்கு வச்சுக்கலான்னு தான் நினச்சோம். ஆனால் 8 மணிக்கு வந்துருச்சு. நாங்கள் 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொன்னால் சாமி நினச்சார் பொழுது, 8 மணிக்கு நேரமாக மூடிடுவாங்க பொழுது அப்படின்ட்டு சாமியினுடைய திருவருள் எங்களுக்கு இந்த நெட்டு வந்தது. இப்போ உடனே ஒளிபரப்புகிறோம். நீங்கள் எல்லாம் நினச்சிக்கலாம், என்ன இப்படி இவ்வளோ டிலேவாக ஆரம்பிக்கிறாங்க, 6:30 போட்டாங்க, 7:30 போட்டாங்க, 7:30 கூட ஆரம்பிக்கல, 8 மணின்னு நினைக்கலாம். என்ன செய்யறது, நம்முடைய பணியெல்லாம் வேறு விஷயங்களை சார்ந்து இருக்குது, அது சரியாக இருந்தால் நம்ம செய்ய முடியும் என்று சொல்லி இந்த சூனிய சம்பாஷணைங்கிறது ஒரு அருமையான பகுதி, ஒரு அருமையான பகுதி. இது வந்து நம்முடைய ஞானத்தை, அதாவது இந்த ஆன்மீக ஞானத்தை தூய்மைப்படுத்துவதற்கு மிக அற்புதமாக புத்துணர்ச்சி ஊட்டுவதற்கு ஒரு அருமையான ஒரு பாட்டை படிக்கிறோம்னா இதில் என்ன சொல்லியிருப்பார், இதில் என்ன சொல்ல வர, தலைப்பு போடி சொல்லி சொன்னால் அந்த தலைப்பை ஒட்டி விஷயம் சொல்ல போகிறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு தலைப்பே இல்லையே, ஒரு மறைபொருள் கூற்று, மறைபொருள் கூற்றாக எதை சொல்ல போகிறார் அப்படி ஒரு ஆர்வம் எதுவாக இருக்கும்ன்ட்டு, அப்படி ஒரு ஆர்வத்தை தூண்டி செய்திகளை நமக்கு அள்ளித்தந்து அவற்றை நாம் சிந்தித்து பார்க்கிற ஒரு உத்தி. சரி, இப்போ இன்னைக்கு பார்க்குற முதல் பாட்டை பார்ப்போம். போதும் புலர்ந்தது பொன்னிறம் கொண்டது, போதும் புலர்ந்தது பொன்னிறம் கொண்டது, தாதவிழ் புன்னை தயங்கும் இருக்கரை, போதும் புலர்ந்தது பொன்னிறம் கொண்டது, தாதவிழ் புன்னை தயங்கும் இருக்கரை, ஏதமில் ஈசன் இயங்கும் நெறியிது, மாதர் இருந்ததோர் மண்டலம் தானே, மாதர் இருந்ததோர் மண்டலம் தானே. மாதர் இருந்ததோர் மண்டலம் தானே, ஏதமில் ஈசன் இயங்கும் நெறியது, மாதர் இருந்ததோர் மண்டலம் தானே. கடல் போல ஒரு பெரிய ஆறு, கடல் போல ஒரு பெரிய ஆறுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது குளம்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு பெரிய ஏரின்னு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய ஏரி, இருக்கரைன்னு சொன்னார். புன்னைன்னு சொன்னதுனால இது கடலோரமாக வளர்கிற ஒரு புன்னை மரங்கள், அதனால நெய்தல் மரமாக இருப்பதனால ஒரு கடலுடைய கரை அப்படி வச்சுக்க. கடலோடுக்கு 2 கரையையும் நம்ம பார்க்க முடியாது, ஒரு கரை தான் நம்ம ஒரு பக்கத்தில் இருப்போம், இன்னொரு கரை தெரியாது. ஆனால் மேலிருந்து பார்க்குற சூரியனுக்கோ சந்திரனுக்கோ 2 கரையும் தெரியும். அப்போ இந்த இரு கரைன்னு சொன்னால் கடலுக்கு ஒரு கடல்னா இது கடலுடைய இந்த பக்கம் நம்ம உதாரணமாக இப்போ பார்ப்போமே, பே ஆஃப் பெங்கால் இந்த பக்கம் நம்ம இருக்கிறோம், அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி அப்படி போனோம்னா அந்த பக்கம் சிலோனு, அதுக்கும் அந்த பக்கம் இருக்குது இல்லையா, அதுக்கு வெஸ்ட்டில் இருக்குது, நமக்கு ஈஸ்டில் இருக்குது, 2 கரை அப்படி வச்சுக்கோமே. தாதவிழ் மகரந்தம் அவிழ்ந்து மலர்கின்ற புண்ணு, அந்த விடியற் காத்தால நேரம் விடிஞ்சுதுங்கய்யா, இருள் போச்சு. பொன்னிறம் கொண்டது தாதவிழ் புன்னை அப்படின்னு சொன்னா இரு கரையிலும் தயங்குகிறது. எது? அந்த தாதவிழ் புன்னை, அது பொன்னிறம் கொண்டது. தாதவிழ் புன்னை என்று சொன்னால் புன்னை மரத்திலே மலர்கள் எல்லாம் மலர்கின்றன.
புன்னை மரத்து மலர்கள் மலர்கின்றன. இந்த மகரந்தமானது நிறைந்த அந்த காரணத்தினாலே அந்த மகரந்தெல்லாம் பொன்னிறம் கொண்டது. அதனால பொன்னிறம் கொண்டது என்று சொல்லுகிறார். பொன்னிறம் கொண்டது என்று சொன்னால் பொன்மயமான அந்த மகரந்தங்களை கொண்ட அந்த புன்னை மலர்கள் மலர ஆரம்பிக்கின்றன. சூரியன் உதித்தது, போதும் புலர்ந்தது, இருள் நீங்கிற்று. போதும் புலர்ந்ததுன்னா புலர்ந்தது, போதும் புலர்ந்ததுன்னா சிறப்புமை. அது சிறப்பு இல்லையா? அந்த விடியற் நேரங்கிறது ஒரு சிறப்பு. போதும் புலர்ந்தது, பொன்னிறம் கொண்டது, தாதவிழ் புன்னை தயங்கும். தயங்கும்னா விளங்கும். இருக்கரை, 2 கரைகளிலும் இந்த புன்னை பலர்களானது மலர்ந்து விளங்குகின்றன. ஏதமில் ஈசன் இயங்கும் நெறியுது மாதர் இருந்ததோர் மண்டலம் தானே. குற்றமில்லாத ஈசன் இயக்கக்கூடிய நெறியாக இது விளங்குகிறது. ஆகையினாலே இந்த 2 இடங்களிலும் சிவசக்திகளாக விளங்குகின்றார்கள். சிவசக்தி விளங்குகிறது. சிவசக்தி விளங்குகிற இடத்துல தான் லைஃப் இருக்கும். லைஃப் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல சிவசக்தி இயங்கி கொண்டு இருக்கிறது என்று அர்த்தம். சிவத்தை விட்டு சக்தி பிரிஞ்சு வந்தா இயக்கம் நின்று போச்சுன்னு கந்த புராணத்தில் வருது. அது நம்ம என்ன எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம உலகத்தவருடைய ஆண் பெண் மாதிரி அதை நம்ம எடுத்துக்க கூடாது. பெண்ணை பிரிஞ்சுட்டாரு, ஆண் அங்க இருக்கிறாரு, அதனால அப்படி இல்லை. இதுக்கு பெருமான் இயக்கத்தை நிறுத்துவதற்காக சக்தியை பிரிந்து இருக்கிறாருன்னா சக்தியை தன்னிடமிருந்து பிரிக்காமல் ஒன்றித்து நிற்கிறது. என்னைக்குமே சக்தி, சிவன் சக்தி பிரிக்க முடியாது. சக்தி வெளிப்படுகிற போது சிவம் உள்ளிருக்கும். உடையாள் உந்தன் நடுவு இருக்கும், உடையாள் நடுவுள் நீ இருத்தி. இதுதான் நிலைமை. எனவே அங்க பெரும் இயக்கமான நல்ல இயக்கம் நிகழ்கிறதுன்னு அர்த்தம். அங்கே புன்னை மலர்கள் மலர ஆரம்பித்தன. அங்கே அற்புதமான சூழ்நிலை விளங்கிற்று. அங்கே சிவசக்தி வாழ்வு பெற்றது என்று சொன்னால் அங்கே வாழ்கின்றவர்கள் வாழ்வு பெற்றார்கள். நல்ல இயக்கமாக அது அமைந்தது. அதை 2ஐயும் தனித்தனியாக பிரித்து ஒரு கரையில் சிவம் ஒரு கரையில் சக்திங்கிற மாதிரி சொல்லலை. இந்த 2ம் ஒரு இடத்துல சிவசக்தியான வாழ்வு. மாதர் இருந்தது, ஈசன் மாதர் இயங்கும் நெறியுது இருந்தது ஓர் மண்டலம் தானே. ஏதமில்னா குற்றமில்லாத வாழ்வு நிகழ்ந்து வந்தது. அது சிவசக்தியினுடைய நெறியாக இருக்கிறது. சிவசக்தியினுடைய அமைப்பு இந்த உலகம் எப்படி இயங்க வேண்டும் என்கிற அந்த தன்மையில் அந்த மலர்ந்து பொன்னிறமான சூழ்நிலை, அந்த அற்புதமான சூழ்நிலை, இருள் நீங்கி அந்த ஒளி பெற்ற நிலையில் இல்லையா? ஒளி பெற்ற நிலையில் தான் உழவு நடக்கும், வாணிகம் நடக்கும், எல்லாமே நடக்கும், சிறப்பாக நடக்கும், நேர்மையாக நடக்கும், நல்லபடியாக நடக்கும். எனவே ஏதமில் ஈசன் இயங்கும் நெறி, குற்றமில்லாத ஈசன் என்று சொன்னால் ஈசன் இதில் குற்றமில்லாமல் நிகழ்கின்ற இந்த இடத்திலே ஈசனும் இருப்பான். மாதருங்கிறது சக்தி, சக்தியும் ஈசனும் அங்கே இருப்பார்கள். அப்படிப்பட்ட இடமாக அது திகழ்ந்தது என்று குறிப்பிடுகின்றார். ஏதம்னா குற்றம்னு அர்த்தம். ஏதமில் ஈசன் இயங்கும் நெறியுது மாதர் இருந்தது ஓர் மண்டலம். மண்டலங்கிறது இந்த இடத்துல இடத்தை குறிக்கிறது இல்லையா? மண்டலங்கிறது இடத்தை குறிக்கிறது. ஏதமில் ஈசன் இயங்கும் நெறியுது. ஈசன் இயங்குகிறான். நல்ல பார்க்கிற பொழுது ஈசன் அங்கே விளங்கி தோன்றுகின்றான். ஒரு இடத்துல சிவசக்தி விளங்கி தோன்றுகிறார்கள்னா அது பொற்காலமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். சூது, வஞ்சம், களவு, பொய் இது மாதிரிலாம் குணங்கள் இல்லாமல் உண்மையை உள்ளவாறு உணர்ந்து பற்றுகள் நீங்கி எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி வாழ்கின்ற அந்த நெறி, அதுதான் ஈசன் இயங்கும் நெறி.
ஈசனே இல்லை. மித்தபடி மற்ற இடங்கள் எல்லாம் ஈசன் இயங்கும் நெறி அல்ல, அவரவர் வினைகளின் வழி இயங்கும் நெறி. நல்லது செய்கிறவன் நல்லது அனுபவிப்பான், கஷ்டத்தை செய்கிறவன் கெட்டதை அனுபவிப்பான். இப்படி அவரவர் வினைப்படி அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் என்று போய்கொண்டிருக்கும். ஆனால் சிவசக்தியாக நின்று அந்த உலகை இயக்கி கொண்டிருக்கிறார்கள்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் நேர்மையாகவும் வஞ்சகம் இல்லாமலும் நியாயமாகவும் வாழ்கின்ற அந்த ஒரு வாழ்வு, அந்த சூழ்நிலையை குறித்து காட்டுகிறார். இருள் நீங்கி ஒளி மலர்ந்தது, அங்கே மலர்கள் பூத்து குலுங்கின, புன்னை மலர்கள் பூத்து குலுங்கின, அதிலே இருந்த மகரந்தமானது விளங்கி தோன்றுமாறு மலர்ந்தது. அப்படி மலர்ந்து பொழுது அந்த மகரந்தம் தெளிவாகி அது பொன்னிறமாக இருக்கிறதுனால மலர்கள் பொன்னிறம் கொண்ட மலர்களாக, அது பொன்னிறம் கொண்டது. அந்த கரையே முழுக்க பொன்னிறமாக இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த அங்கே இருந்த அந்த உயிர்கள் ஏதமில் ஈசன் இயங்கும் நெறி இது மாதர் இருந்ததோர் மண்டலம் தானே. அந்த இரண்டு கரைகளும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படி சிறப்பாக இருந்தது என்று சொல்லுகிறார். என்ன சொல்ல வரார், செய்தி என்ன, அது நம்ம பார்க்க. மறைபொருள் கூற்று இதுல இருக்கு, மறைபொருள் கூற்று இதுல இருக்கு. அந்த மறைபொருள் கூற்று என்ன, மறைத்து சொல்லிய பொருள் என்ன, எதை சாமி சொல்ல விரும்புகிறார்? நெய்தல் நிலத்திலே புன்னை மலர்கள், புன்னை மரங்கள், கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த நிலத்திலே புன்னை மரங்கள் பூக்களை மலர்கின்றது. இரவு முடிஞ்ச சூரியன் தோன்ற ஆரம்பித்தோடனே மலர ஆரம்பிச்சிருச்சு. செய்தியாக சொல்லுகிறார். என்ன சொல்ல முனைகின்றார் அப்படின்னு பார்க்கிற பொழுது நாம் ஒன்று நல்லா தெளிவாக தெரிகிறது. ஏதமில் ஈசன் இயங்கும் நெறி இதுன்னு சொன்ன உடனே நமக்கு சிவசக்தி இயங்குகிற நெறி இது என்று சொல்லுகிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய இடத்துல சிவசக்தி இயங்குகிறார்கள் என்று சொன்னால் சிவமும் சக்தியும் இயங்குகிற நெறி என்று ஒரு குறிப்பு தருகிறார். இயங்கும் நெறினா அங்கே இருக்கிற மக்கள் சிவசக்தியினுடைய இயல்பில் அவர்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள். சிவமும் சக்தியும் போல் அங்கே அந்த இடத்துல மக்கள், நெய்தல் நிலத்து மக்கள் வாழ்ந்தார்கள், சிறப்பாக வாழ்கிறார்கள், சூழ்நிலையும் சிறப்பாக இருக்கிறதுன்னு பொதுவாக சொன்னாலும் இங்கே நம்ம என்ன பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டால், சிவசக்தி சிறப்பாக இருக்கிறார்கள்னா அது முத்தி நிலை. இந்த முத்தி நிலையத்தான் இப்படி குறிப்பாக சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார்? ஏதமில் ஈசன் இயங்கும் நெறி இது. ஏதமில் ஈசன் இயங்கும் நெறி இது என்று சொன்னால் ஈசன் குற்றங்கள் இல்லாத நிலையிலே இயங்குகிற நெறி. குற்றங்கள் இல்லாத நிலையில ஈசனுக்கு குற்றம் எப்பவுமே கிடையாது. அப்ப ஈசனுக்கு ஏதமில் ஈசன் குற்றமில்லாத ஈசன் இல்ல, ஈசனிடம் குற்றம் இல்லை. இப்ப என்னன்னு கேட்டா குற்றங்கள் அந்த இடத்துல இல்லை. குற்றங்கள் இல்லாத இடத்துல ஈசன் இயங்குகிற நெறியாக அவனே இறங்கி தன்னுடைய சக்தியின் மூலமாக இருந்து செய்கின்ற இடமாக இது விளங்குகிறதுன்னு சொன்னா முத்தி நிலையை பற்றி பேசுகிற. அப்ப முத்தி நிலையை பற்றி பேசுகிற பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த தாதவிழ் புன்னை மலர்கள் யாருன்னு கேட்டா உயிர்கள். இரண்டு கரைகளிலும் அந்த உயிர்கள் இருக்கின்றன. அதான் தாதவிழ். இரண்டு கரைன்னா கடலுக்கு இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி. அப்ப அந்த தாதவிழ் புன்னை மலர்ந்தது என்று சொன்னால் மலர்ந்து பொன்னிறம் கொண்டது அப்படின்னு சொல்லுகிறார். பொன்னிறம் கொண்டது என்று சொல்லுகிற பொழுது உயிர்களானது அந்த தாதவிழ் புன்னை என்று சொல்லக்கூடிய அந்த தயங்கும் விளங்குகின்ற இருகரையிலேயும் இப்பொழுது உயிர்கள் அந்த இரு கரை என்று சொன்னதுனால அந்த கரையிலே உயிர்கள் அந்த முத்தி பூமியில விளங்கி கொண்டிருக்கிறார்கள் மலர்ந்த நிலையில. அப்ப நல்லா தெரிகிறது இந்த மலர்ந்த நிலை என்றால் அவர்கள் முக்கியமாக அவர்களுக்கு என்ன நிகழ்ந்திருக்கணும் என்று கேட்டால் ஆணவ மலம் நீங்கி இருக்கணும். அப்பத்தான் அவர்கள் மலர்ந்த நிலையில இருக்க முடியும். அப்படி பார்த்தோம்னா போதும் புலர்ந்தது, சிவசூரியன் உதித்தது அப்படின்னு கேட்டால் இருள் மறைந்ததுன்னா ஆணவ மலம் நீங்கியது.
எனவே உயிர்களுக்கு ஆணவ மலம் நீங்கிய உடனேயே அவை சிவமனம் பரப்ப மலர ஆரம்பித்து விட்டது. ஆணவ மலம் நீங்கிய உடனேயே, ஆணவ மலம் நீங்குவதற்கு காரணம் அசத்தை அசத்து என்று உணர்ந்து நீங்குவதால பற்று நீங்கும். பற்று என்பது என்ன? ஆணவ மலம் நான் எனதுங்கிறது தான் பற்று. எனவே போதும் புலர்ந்தது என்று சொன்னால் ஆணவ மலம் முழுமையாக நீங்கியது. இரு கரையிலும் தாதவிழ் புன்னை பொன்னிறம் கொண்டு தயங்கும். தாதவிழ் புன்னை அப்படி மகரந்தம் மலர்ந்த அப்படின்னு கேட்டா, உயிர்களானது ஆணவ மலம்னு சிவமனம் கமழ மலர்ந்தன. ரெண்டு கரைன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, ஒரு கரை சீவன் முத்தி, இன்னொரு கரை பரமுத்தி. ரெண்டு பக்கமும் உயிர்கள் இருக்கு. ரெண்டும் ஒன்று ஒன்று பார்க்க முடியும், அந்த பக்கத்துலேயும் இந்த பக்கம். ஆனால் இது அவர்கள் இங்கே வர வேண்டியவர்கள். அப்போ நடுவில் இருக்கிறது பிறவி கடல். எனவே பிறவி கடலிலிருந்து ஏறிவிட்டார்கள். உடம்பு இருக்கிற பொழுதே முத்தி பெறுகின்ற ஒரு கரை, பிறகு உடம்பையும் நீக்கி கொண்டு வர வேண்டியது இன்னொரு கரை. அதனால தான் இரண்டு கரை. இந்த இரண்டு கரையிலையும் சிவசக்தியே இருக்கிறது. துரியம் துரியாதீதம் ரெண்டுலேயும் இருக்கு. துரியம் அருள்நிலை, துரியாதீதம் அனுபவ நிலை. எனவே அருள்நிலையும் அனுபவ நிலையுமே ஈசன் இயங்கும் நெறி என்று சொல்லுகிற பொழுது அதீதம், மாதர் இருந்ததோர் மண்டலம் என்று சொல்லுவது துரிய நிலை. எனவே துரியமும் துரியாதீதமுமாக இருக்கின்ற இந்த இரண்டு நெறிகள், துரிய நிலை, துரியாதீத நிலை. துரியம் என்பது அருள் நிலை, துரியாதீதம் அனுபவ நிலை. ரெண்டுக்குமே துரியம் துரியாதீதம் உண்டு. இங்கேயும் துரியம் துரியாதீதம் அருள்நிலை அனுபவ நிலை சீவன் முத்தர்களுக்கும் உண்டு. அதே போல பரமுத்தியில வருகிற பொழுதும் அந்த இரண்டு நிலைகளும் உண்டு. பரமுத்தியில வருகிற பொழுதும் நாதவிந்து என்று சொல்லுவது போல அந்த நிறைவாக இருக்கக்கூடிய சுத்தமாயில் இருக்கக்கூடிய நாதம் வந்து சூக்குமமாக இருக்கக்கூடிய மல வாசனையை நீக்கும், தூல வாசனையை நீக்கும், சூக்கும வாசனையை நீக்கும். பரமுத்தியிலையும் துரியம் துரியாதீதம் உண்டு. ஆகையினால இந்த செய்திகளை இது ஈசன் மாதர் அப்படின்னு சக்தி இரண்டும் இருக்கக்கூடிய நிலையாக துரியம் துரியாதீதமாக இருந்து இயங்குகிற நெறி எப்பொழுதுனா போதும் புலந்து. அப்போ சுவாமி இங்கே என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு கேட்குற பொழுது முக்கியமாக அங்கே சொல்ல வருவது ரெண்டு கரை உண்டு. உடம்பு இருக்கிற பொழுதே அனுபவம் பெறுகிற கரை ஒன்று, உடம்பை நீங்கிய பிறகு பெறுகின்ற முத்தி ஒன்று. உடம்பை நீங்கிய பிறகு பெறுகிற முத்தியை பற்றி பேசினால் அது பிரத்யக்ஷ பிரமாணம் இல்லை, அனுமான பிரமாணம். ஆனால் பிரத்யக்ஷமாக தந்துவிட வேண்டும் அந்த அனுபவத்தை என்பதற்காகவே உடம்பு இருக்கிற பொழுதே அதனை தந்து விடுகிறார். இப்படி குவாலிஃபை பண்ணால் போதும், உனக்கு இந்த அனுபவம் இங்கேயே கொடுக்குறேன் என்று கொடுக்கிறார். இதை பேசுவது சைவம் மட்டும்தான். எந்த சமயம் எடுத்தாலும் மாயையை பற்றி பேசுகிற சமயங்கள் எல்லாம் இது உடம்பை நீங்கினால்தான், மாயை நீங்கினால்தான் மலம் நீங்கும் என்று அவர்கள் மாயை தான் நீக்கப்பட வேண்டிய மலம், அது நீங்கினாலே அவங்க என்ன ஐக்கியவாத சைவமே அதைத்தான் சொல்லுது. ஆணவ மலத்தை ஒப்புக்கொள்ளாத மதங்கள் சமயங்கள், ஆணவ மலத்தை ஒப்புக்கொள்ளாத அந்த சமயங்கள் இப்போ நம்ம இதிலேயே ஆகமங்களை ஒப்புக்கொள்ளாதவர்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. சிவாகமங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் தான் அது உண்மையான முத்தி பேசுகிறவர்கள். சிவாகமங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பேசிக்காக நம்முடைய ஃபண்டமெண்டல்ஸ் அவங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு ஆயிடும். ஏன் சிவாகமங்கள் தான் ஆணவம், கண்மம், மாயையும் திரோபவன் 5 மனம் பேசுகிறது. இவங்க மாயையை மட்டும்தான் பேசுகிறார்கள், மாயாவாதிகள். ஆகையினாலே இந்த அடிப்படை நிலையில பார்க்கிற பொழுது சீவன் முத்தி என்பது இங்கேயே சிவானுபவம் கிட்டும் என்பதை
சித்தாந்த சைவம் மட்டும்தான் சொல்லுகிறது. இது பிரத்யட்சமாக நீங்கள் பார்த்துக்கலாம். நீ ஒன்றும் யார் சொல்லியும் கேட்க வேண்டாம். அப்படி வாழ்ந்தவர்கள் சீவன் முத்தர்கள். அவங்க வாழ்ந்து அனுபவித்து அந்த அனுபவத்தை தந்தது தான் நம்முடைய சாத்திரங்கள், தோத்திரங்கள். சீவன் முத்தர்கள் தந்தது தான் சாத்திர தோத்திரங்கள். அதனால தான் சீவன் முத்தர்களாக இருக்கிறவர்கள் செய்கிற நூல்கள் தான். பண்டார சாத்திரங்கள்லாம் எடுத்துங்க, இது யார் செஞ்சது? எல்லாம் சீவன் முத்தர்கள். இங்கே சிவானுபவம் பெற்று அந்த அனுபவத்தின் வாயிலாக அந்த நூல்கள் வெளிவருகின்றன. சும்மா உட்காந்து ஒரு நூல் செஞ்சிட முடியுமா? சாத்திரத்துக்கு ஒரு நூல் செய்கிறேன், எனக்கு எல்லாத்து விஷயமும் தெரியும், நான் புஸ்தகம் எழுதலாம். அதாவது ஆனால் நூல் செய்தல் என்று சொல்லுவது வேறு, உரை எழுதுதல் புஸ்தகம் பண்ணுறதுங்கிறது வேறு. அது சீவன் முத்தர்களால் மட்டும்தான் முடியும். சித்தாந்த சாத்திரங்கள் நம்மகிட்ட இருக்க 14 அப்படித்தான் சீவன் முத்தர்கள் அருளி செய்தது. அவர்கள் உயிர்களினுடைய நலம் பெறுதல் பொருட்டு அவர்கள் அவ்வாறு அதனை செய்து தருகிறார்கள். ஆகையினால சைவ சமயத்தினுடைய பலமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை என்று ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்வதற்கு காரணமே சிவானுபவம் இங்கேயே உண்டு, இங்கேயே உண்டு, மறுக்கவே இல்லை. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. எதை சொல்றாரு? எந்த கதின்னு சொல்லுகிறார்? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே. திருவருள் சக்தியும் சிவமும் இருக்கிறது. பெண்ணில் நல்லாங்கிறது திருவருள், திருவபம் இல்லப்பாங்கிறார் திருவருள். அதைத்தான் இங்க மாதர் இருந்தது என்று சொல்லுகிறார். ஒரு மண்டலம் தானே ஏதமில் ஈசன் இயங்கும் நெறி இது. அப்படியே வருது பாருங்க, அப்படியே சாமி சொல்லுகிறார். கண்ணில் நல்ல அகுதுரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை, பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை. எனவே ஏதமில், ஏதமில் என்று சொன்னால் ஏதமில்லாமல் குற்றமில்லாமல் இருக்கிற உயிர்களுக்கு இயங்கும் நெறி இது ஈசன். ஈசன் இவ்வாறு இயங்குகிறான். ஆகையினாலே இந்த ஒரு அருமையான ஒரு செய்தி என்ன என்று கேட்டால், இங்கேயே இந்த மாநிலத்திலேயே இப்பிறப்பிலேயே பார்த்துடலாம், உண்டா இல்லையான்னு பார்த்துடலாம். ஆமாம், அதை பற்றி இந்த இஷ்யூவில் கூட சொல்லியிருக்கேன். அன்பர்கள், இந்த இஷ்யூவை நீங்கள் ஞானத்திரள் இஷ்யூ நிறைய கமெண்ட்ஸ், நிறைய பேர் ஃபோன் பண்ணி ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இஷ்யூ என்று சொல்லுகிறார்கள். அவ்வளோ பெரிய அத்தனை சிறப்பான கட்டுரைகள்லாம் இந்த தடவை வயலூர் முருகப்பெருமான் அட்டைப்படம் ரொம்ப பேர் சொல்கிறாங்க. இந்த இதில் வந்திருக்க கட்டுரைகள்லாம் பொன்னே போல் போற்றி பாதுகாக்கணுங்க ஐயா, அப்படிப்பட்ட கட்டுரைகள் வந்திருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். ஒரு மாதமும் அப்படி தான் வருது. இந்த மாதம் ரொம்ப சிறப்பு. இதில் நம்ம சொல்லி காட்டுகிறோம் நிறைய விஷயங்கள். இதில் நம்ம பத்திரிகையில் 12 திருமுறைகளுக்கும் 14 சாத்திரங்களுக்குமாகவே அர்ப்பணிக்கப்பட்ட பத்திரிகை. நிறைய அன்பர்கள் வாங்குறாங்க, என்கரேஜ் பண்ணுறாங்க. அவங்கள பொறுத்து வாங்கிக்கிறாங்க, மற்றவங்களையும் அது வாங்க வைக்கணும். அதுதான் அவங்களாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. ஒரு வருஷம் போட்டு விடுங்க, 250 ரூபா தான். அப்போ அதில் இந்த கட்டுரைகள்லாம் அந்த சீவன் முத்தியை பற்றி எழுதியிருக்கிறோம். அதில் இந்த தடவை ஒரு கட்டுரையில் அதை இங்கே குறிப்பிடுகிறார். அதனால தான் இதுக்கு உள்ளுரை செய்தி என்ன தெரியுங்களா? இந்த பாட்டுக்கு உள்ளுரை செய்தி, இம்மையிலும் முத்தி ஈபவன் ஈசன் ஒருவனே, ஏகாரம் பிரிநிலை, வேறு எவரும் இல்லை. இங்கே முத்தி தருபவங்க அவன் தரான் இவன் தரான்னு சொல்றீங்க, இம்மையிலும் தருபவன் இவன் ஒருவன் தான் இங்கே சொல்லுகிறோம். இம்மையிலும் முத்தி ஈபவன் ஈசன் ஒருவனே, ஏகாரம் பிரிநிலை, மற்றவர்கள் அல்ல, ஈசனை பற்றி கொள்ளுங்கள், இம்மையிலேயே முத்தி ஈபவன். அப்படி
போதும் புலர்ந்தது பொன்னிறம் கொண்டது தாதவிழ் புன்னை தயங்கும் இருகரை. இருகரைங்கிறது ஒன்று சிவன் முத்தி, இன்னொன்று பரமுத்தி. ஏதமில் ஈசன் இயங்கும் நெறியிது மாதரு இருந்ததோர் மண்டலம் தானே. மாதரு இருந்ததோர் மண்டலம் தானே. அடுத்த பாடம் இப்படித்தான் ரொம்ப அற்புதமாக செய்திருப்பாங்க சுவாமி. பாடல் 64. கோமுற்றமரும் குடிகளும் தம்முளே காமுற்ற கத்தியிடுவர் கடை தொறும் வீவற்ற எல்லை விடாது வழி காட்டி யாமுற்ற தட்டினால் ஐந்துண்ணலாமே. இப்ப ஒரு ஆபீசரு தனக்கு கீழே எத்தனையோ பேர் வேலை செய்யறாங்க. ஒரு ஆபீசர் இருக்கிறார் வச்சுக்குவோம். இப்போ கீழே வேலை செய்கிறவங்கள உங்கள் ஆஃபீஸர் எப்படி சார் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க? ரொம்ப நல்லவர் சார், தங்கமானவர் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் இவங்க வேலை செஞ்சாலும் செய்யாட்டியும் லேட்டாக வந்தாலும் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டாலும் கண்டுக்க மாட்டார், லீவு போட்டாலும் கண்டுக்க மாட்டார். அப்ப அவரு ரொம்ப நல்லவர். ஏன்பா இந்த ஃபைலை முடிக்கல, இது உன்கிட்ட என்னைக்கு கொடுத்தேன், நீ என்ன இன்னைக்கு வரைக்கும் பண்ணல, நீ இதை சரியா செய்யலைன்னா நாளைக்கு வரைக்கும் உனக்கு டைம் இல்லைன்னா மெமோ இஷ்யூ பண்ணுவேன். பஸ் 10 அவ்வளோதான். மணி என்ன, மணி 10:20. 10:20க்கு வர அட்டண்டன்ஸ் கையெழுத்து போட்டியான்னு கேட்டால் நேராக உள்ளே போய் ஆஃபீஸர்ட்டேருந்து அந்த கிளர்க்கிட்டேருந்து வாங்கி கையெழுத்தை போடுறேன். 10:20க்கு வர. எத்தனை மணிக்கு ஆஃபீஸு? 9:50க்கு உள்ளே வரணும். ஏன்ப்பா வர இப்படி? இனிமேல் அடுத்தது வந்து அந்த ரெஜிஸ்டர் என் டேபிளில் கொண்டு வந்து வைக்க சொல்லிட்டேன். அந்த கிளார்க்கை வச்சுக்க கூடாது. அட்டண்டன்ஸ் டைம் முடிஞ்சிச்சு 10 மணின்னா 10 மணிக்கு ரெஜிஸ்டர் ஏன் டேபிளுக்கு வந்தோம். சரி அப்படிதான் 10:10க்கு வந்து 10:20க்கு வந்து கையெழுத்து போட்டியே, நேராக கேன்டீனுக்கு போயிட்டேன். வரும்போது டிஃபன் சாப்பிடல சார். நீங்கள் வந்து கையெழுத்து டிஃபன் சாப்பிட்டு வந்து கையெழுத்து போட வேண்டியது என்னப்பா இது? சரிப்படாது. ஆமாம், ட்ரான்ஸ்ஃபர் எழுதி கொடுத்துருவேன் உனக்கு, எனக்கு இல்லை. இப்ப என்ன சொல்லுவார் இந்த ஆபீசரை பத்தி? அவங்க மனுஷனாய், அவன் இரக்கம் இல்லாதவன், கருணை இல்லாதவன், எப்படிப்பட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டே அந்த ஆளு. அட்டண்டன்ஸ் டேபிள் வேலை போனான். 10:20க்கு வந்தேங்க வந்து பசிக்கியா எனக்கு? நானே அவசரமா பிள்ளைங்களை கொண்டு ஸ்கூலில் விட்டு பொண்டாடியை கொண்டு போய் ஆஃபீஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவள் அவசரமாக ஏதோ விட்டுட்டான்னா அவள் சாப்பிடும் சாப்பிடல, நானும் சாப்பிடல. அவளுக்கு போய் ஹோட்டலில் டிஃபன் வாங்கி கொண்டு கொடுத்துவிட்டு நான் இங்கே வேக வேகமாக போனால் போதுன்னு ஆஃபீஸுக்கு வந்தா, இவர் போனால் போதுன்னு வந்தார் ஆஃபீஸுக்கு. இதனால எவ்வளோ கேள்வி கேட்குறான். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, தன்னுடைய குற்றங்களை எல்லாம் உணராமல் என்ன சொல்லுவாங்க? இதைத்தான் சொல்றாரு. அரசனை வந்து நல்ல அரசன்னு யார் சொல்லுவா? கண்டிப்பு இல்லாத அரசனை நல்ல அரசன். ஆனா திருடர்களை பிடிக்கிறது, திருடர்களை தண்டிக்கிறது, கண்டிக்கிறது, சட்டம் மீறுகிறவர்களை பிடிப்பது, தண்டிப்பது, மக்கள் விதிகளை ஒழுங்காக பின்பற்றுகிறார்களா என்று பார்ப்பது, மக்களுக்கு விதிகளை பற்றுவதற்கும் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்வதற்கும் தூண்டுவது, அவர் செய்யாவிட்டால் அது தவறு என்பதை உணர்த்துவது, அறத்தினாலே உணர்த்துவது, சில சமயம் மரத்தினாலும் உணர்த்துவது, சொல்லி பார்க்கறது, இல்லைன்னா அடிச்சு பார்க்கறது, எல்லாம் செஞ்சுதானே பார்க்கணும். அரசு அப்படித்தானே இருந்தாகணும். யார் வேணா எப்படி வேணா இருக்கலாம், எப்போ வேணா வரலாம், எப்போ வேணா போகலான்னா அது எப்படி இருக்கும் அந்த அரசாங்கம்? சொல்லுங்க.
திருடர்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கணும், நல்லவர்கள்ட்ட நயமா இருக்கணும். போலீஸ்காரங்க இது அப்படியே மாறி நல்லவங்கள போடா வாடா போங்க. போலீஸ்காரங்க அவங்க இழிச்ச வாயின்னு தெரிஞ்சா வச்சுங்களேன், அவனை ஊர்பட்ட மிரட்டு. ரவுடியாக இருந்தான்னா போலீஸ் சார் எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்பேன். இது பார்க்குறோம், இன்னைக்கு நடைமுறையில் பார்க்கறது தான். போலீஸ் யாருக்கு மரியாதை கொடுப்பாங்க சொல்லுங்க? ரவுடி வந்தான்னா அவனுக்கு உட்கார சீட்டு கொடுப்பாங்க, அவனுக்கு எல்லாம். நல்லவங்க யாராவது வந்தான்னா ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வந்தால் தொலைஞ்சான் வார்த்தோட போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கே பயப்படுறாங்கல்ல, எப்படியும் பதிவு பண்ண மாட்டாங்க. அப்படித்தான் இருக்குது காவல் நிலையம்லாம். காவல் நிலையங்கிறது என்ன, அவர்கள் வந்து பதவியில் இருக்கிறவர்களுக்கும் பணக்காரர்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும், அவ்வளோதான். பொருள் காணா போச்சுன்னா அந்த காணா போனவன் ஏதாவது சமூக அந்தஸ்தில் இருக்கணும், சமுதாயத்தில். அப்போ தான் அவன் பொருளை தேடி கொடுத்து கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க. இல்லாட்டி முதல் கேள்வி என்ன, ஏன் ஜாக்கிரதையா இல்லை, நீ ஏன் விட்ட? இல்லைங்க, என் வாசலில் வண்டியை வச்சுட்டு பூட்டிட்டு தான் போனேன். ஏன் பூட்டிட்டு போனேன்னா பார்த்துக்கணும் ஒரு கண்ணு, நீங்கள் தொலைப்பீங்க, நாங்கள் வந்து தேடி கொடுத்துட்ருப்போமா அப்படின்னு கேட்பார். அதுக்கு தானே உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. வெரி ரஃப் போலீஸ். காந்தி சொன்னார், சுதந்திரம் அடைஞ்ச உடனே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் முழுக்கவே கலைச்சிருங்கன்னு சொன்னார் அப்படின்னு எங்கள் தந்தையார் சொல்லுவார். ஏன்னா இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படின்னு கேட்டால், அது இப்போ பிரிட்டிஷ்காரன் அவன் அடிக்க மாட்டான், நம்ம ஆளுங்களை போஸ்ட்டில் போட்டு நம்ம ஆளுங்களை விட்டு நம்ம ஆளுங்களை அடிக்க வைப்பான். அப்போ தான் நமக்கு வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் நேரடி, ஏன்னா நம்மளே அடிப்பான் நம்மளை. ஏன்னா இவன் அந்த போலீஸ் இதில் இருக்கான் இல்லையா, அவனுக்கு அந்த பதவி கொடுத்துருவான். டாப் போஸ்ட் மட்டும் இவன் வச்சுக்குவான், அடிக்கிற வேலையெல்லாம் நம்ம ஆளுங்களை செலக்ட் பண்ணி போட்டு வச்சுருவான். அதனால் இந்த போலீஸ் இதை வந்து காந்தி அப்பயே சொன்னார், இதெல்லாம் கிட்டத்தட்ட குண்டாஸ் தான் இருக்கிறாங்க எல்லாரும், அதை வந்து நீ கலைச்சிவிட்டு புதுசாக ரெக்ரூட் பண்ணி புதுசாக பண்ணுங்கன்னார். கேட்கவே இல்லை. காந்தி சொன்னது எதை கேட்டாங்க, இதை மட்டும் கேட்ட போகிறாங்களா என்ன? நான் அரசியல் பேசலை, நடைமுறையில் பேசுகிறேன், நடைமுறையை பேசுகிறேன். அதனால் போலீஸ் ஆர் வெரி ரஃப். தே டோன்ட் கிவ் டிக்னிட்டி டு த பீப்புள். ஒரு போலீஸ்காரர் வழி மறிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டிராஃபிக்கில் போகும்போது ஒரு போலீஸ்காரர் ஒருத்தர் வழி மறிச்சா அவனை என்னவோ சம்பல் கொள்ளைக்காரன் மாதிரி, ஏதோ பெரிய திருட்டை செஞ்சுட்டு தப்பிச்சு வருகிறவனை பிடிக்கிற மாதிரி அவனெல்லாம் விட்டுருவாங்க. இவரை பிடிச்சி அப்படியே 4 போலீஸ் அப்படியே அப்படி பிடிச்சி அவனை ஓரம் கட்டி அவனை இல்லாத இல்ட்ரீட் பண்ணி அந்த சாவியை பிடிக்கிட்டு இதெல்லாம் என்னென்னவெல்லாம் செய்கிறாங்க. நல்லது செய்யட்டும், சட்டத்தை மீறினவங்களை செய்யட்டும். அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லையா? இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அரசன் என்றவன் எப்படி இருக்கணும், தனக்கு வேண்டியவர்கள் என்று சொல்லுவதனாலே. இப்போ நான் கேள்விப்பட்டேன், இப்போ இந்த மாநிலத்தில் அரசு செயலாளராக இருக்க, பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அரசு செயலாளராக இருக்கிறவர் தன்னுடைய புத்தகங்கள், தான் எழுதிய புத்தகங்களை யாராவது வாங்கி காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு மெமோ இஷ்யூ பண்ணி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொன்னதாக கேள்விப்படுறேன். எனக்கு ஒன்றும் தெரியல. எத்தனை இந்த மாதிரி அரசு அதிகாரிகள் எத்தனை பேர் இந்த மாதிரி சொல்ல தயாராக இருக்காங்க? அவர் சொல்லியிருக்காரு, நல்லவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. அவர் சொல்லியிருக்காரு, என் புத்தகத்தை விற்று அதனால் என்கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் யாராவது செஞ்சீங்கன்னா ஐ வில் டேக் எ ஸ்டர்ன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டார். அது மாதிரி எதுக்கு இதை சொல்ல வருகிறேன்னா, அரசன் என்கிறவன் கொஞ்சம் கண்டிப்போடு நடந்தான்னா குடிமக்கள் என்ன செய்வார்களா, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவனை ஏசுவார்கள், தவறாக பேசுவார்கள், தமக்கு தோன்றிய வார்த்தைகளாலே அவரை குற்றம் சொல்வார். ஆனால் அவன் ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியது அவருடைய கடமை இல்லையான்னு கேட்குறார். கோமுற்றமரும் குடிகள். ஆனால் எந்த அரசன் இப்படி எந்த அரசன் வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பான் சொல்லுங்க? எந்த அரசன் கண்டிப்போடு இருப்பான்? எந்த அரசன் கண்டிப்போடு இருப்பான் சொல்லுங்க? எந்த அரசன் குடிகள் மேல் உண்மையான அன்பு கொண்டு இருக்கிறானோ, அது எக்கடோ கட்டு போட்டு அந்த உயிரை நமக்கு என்ன, அதை பற்றி எவ்வளோ, நம்ம வந்தோமா, சம்பாதிச்சோமா, போனோமா,
அப்படின்னு இருக்கிறத விட்டுட்டு அப்படின்னு இல்லாமல் உயிர்கள் மேல் உண்மையாகவே அன்பு கொண்டு இந்த உயிர்கள் எல்லாம் நன்றாக வாழ வேண்டும், அவைகளுக்கு அந்த உயிர்களுக்கு நல்ல உணவு கிடைக்க வேண்டும், நல்ல இருப்பிடம் கிடைக்க வேண்டும், நல்ல சுகாதாரம் கிடைக்க வேண்டும், அவருடைய வாழ்வு ஆதாரங்களாக இருக்கிறவை எல்லாம் சுபிட்சமாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு தொழில் நன்றாக அமைய வேண்டும், இங்கே எல்லா விதமான சௌகரியங்களும் கிட்ட வேண்டும், தடையில்லாத மின்சாரங்கள், இப்படிலாம் தானே நினைப்பார் ஒரு அரசன்கிறார். மின்சாரம் இப்போ கிடையாது எனக்கு தெரியும், சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு. இப்படியெல்லாம் தானே ஒரு அரசன் நினைப்பான். குடிகள் மேல் உண்மையான அன்பு கொண்டவன் என்ன எண்ணுவான், அதைத்தான் சொல்றார். கோ முற்று அமரும்னாரு. அமர்தல்னா விரும்புதல். கோனா அரசன். கோ முற்று அமரும் குடிகளும், இப்படி விரும்புகின்ற முழுவதுமாக இந்த குடிகள் நன்றாக இருக்க வேண்டும், இந்த குடிமக்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று கருதுகின்ற அரசன் இவ்வாறு செய்கின்ற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த குடிமக்கள் தம்முளே காமுற்ற விரும்பியவற்றை எல்லாம் கத்தி இடுவர் கடை தரும். கடைன்னா இடம்னு அர்த்தம், இந்த இடத்துல வாய்ப்புன்னு அர்த்தம். வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் தமக்கு தோன்றிய வார்த்தைகளை, விரும்புகின்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அரசனை ஏசுவர், அரசனை திட்டுவாங்க. அப்படி ஒரு நல்ல ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஒன்றும் ஃப்ரீ கிடையாது. உழைச்சா உங்களுக்கு ஊதியம், உழைச்சா நிச்சயம் ஊதியம் உண்டு, உழைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உழைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உழைப்புக்கு தகுந்த ஊதியம் செய்து கொடுக்கிற பொழுது எதுக்கு ஃப்ரீ பீஸ்? ஃப்ரீ பீஸ், இலவசம் எதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தேவையில்லை. இலவசங்கிறது ஏமாத்துறதுக்காக, மக்களை ஏமாற்றி எல்லாமே இலவசம் அப்படின்னு சொல்லிட்டா எங்கேருந்து அந்த பணம் இலவசம் வீட்டுக்கு காசுல இருந்தால் கொடுக்க போகிறாங்க? அரசாங்க பணம் தானே, அது எங்கேருந்து வரும் அந்த பணம்? அவ்வளோ இலவசம் கொடுக்கறதுக்கு பணம், அது நமக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை எல்லாம் சாப்பிட்ரும். நமக்கு செய்ய வேண்டிய வர வேண்டிய நன்மைகளை எல்லாத்தையுமே சாப்பிட்ரும். அதெல்லாம் அந்த ஃப்ரீயாக கொடுக்கறது எல்லாமே ஃபெயில்யூர் ஆகி போயிருக்கு. எத்தனையோ நாடுகளில் ஃபெயில்யூர் ஆகி அது வீணாக போய் அந்த மக்கள்லாம் வீணாக போய் எக்கனாமிக்கலாக அவங்கெல்லாம் ரொம்ப மோசமான நிலைக்கு இந்தோனேஷியா அதெல்லாம் பெரிய நிறைய செய்திகள் சொல்லலாம். ஆகையினால அரசன் மேலே கோபம் வருகிறது என்று சொன்னால் குடிமக்களுக்கு, அரசன் குடிமக்களுடைய கோபதாபத்தை எல்லாம் பார்க்காமல் குடிமக்கள் நன்மையை கருதி அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னா கொஞ்ச நாள்ல புரிஞ்சிடும் அவங்களுக்கு. கோமுற்று அமரும் குடிகளும், நான் புதுசா ஏதோ சொந்த அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் பாட்டுன்னு நினைச்சிடாதீங்க. இருக்கிற பாட்டுக்கு பொருள் சொல்கிறேன். நீங்கள் இதை யார்கிட்ட கொடுத்து இதுக்கு என்ன பொருள்னு கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் கொஞ்சம் அதில் கொஞ்சம் நுட்பமாக பேசுகிறேன், நுட்பமாக சொல்கிறேன். உரைகள் இருக்குது, உரைகள் மேலோட்டமாக இருக்கும், அதில் இருக்கக்கூடிய நுட்பத்தை அடியன் எடுத்து பேசுகிறேன். அந்த நுட்பத்தை எடுத்து தருவதற்கு திருவருள் எனக்கு கூட்டு வைக்கிறது. திருவருளினாலே நுட்பத்தை எடுத்து பேசுகிறேன். உரை இருக்கு, ஆனால் நுட்பமாக பேசுகிற உரை, அந்த நுட்பமாக பேசுகிறது தான் அந்த உரையில் வித்தியாசம். அப்படியே இருக்கிற அந்த உரையவே நான் சொல்கிறதுக்கு எதுக்கு இது? அதை அந்த பேஜை எடுத்து படித்து இங்கிட்டு போடுவோம். வாத்தியார் சில பேர் அப்படி தான் பண்ணுவோம். அந்த பக்கத்தை திறந்தியா, சரி அந்த பாடத்தை எடுத்தியா, சரி படி. முதல் பையன் படிக்க சொல்லுவார், ரெண்டாவது பையன் படிக்க சொல்லுவார், மூணாவது பையன் படிக்க சொல்லுவார். வரிசையாக படிப்பாங்க. பாடம் படிச்சுட்டு வேண்டா முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு முடிச்சுட்டு போடுவார். அந்த மாதிரி உரை சொல்லக்கூடாது. அந்த உரைக்கு உள்ளே இருக்கக்கூடிய நுட்பத்தை சொன்னால்தான் உரை. அது நுட்பம் எல்லா உரைகளுக்கும் வராது, எல்லா உரைகளையும் சொல்ல முடியாது, மேலோட்டமாக சொல்வார்கள். இந்த உரை நுட்பத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். கடைதோறும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் குடிகளும் தம்முளே கத்தி இடுவர். அவற்றை முன்னாலேயும் சொல்லுவாங்க, சில சமயம் பின்னாலேயும் பேசுவாங்க அரசனை பற்றி. வீவற்ற எல்லை விடாது வழி காட்டி. அவர் எப்படிப்பட்டவன்? அவன் எந்த அரசன் என்ன நினைப்பான்? நம்ம போனால் இன்னொரு அரசன் வரப்போகிறார், அந்த அரசன் போனால் இன்னொரு. ஆனால் அரசாங்கம் நடக்கும், அரசாட்சி நடக்கும். மக்களுக்கு அரசாட்சி என்பது தொடர்ந்து நடக்கிறது. எனவே எல்லையில்லாது வீவற்ற என்று சொன்னால் முடிவு இல்லாமல், எல்லை இல்லாமல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கு இவன்தான் வழிகாட்டி. வழிகாட்டிங்கிறது அரசனுக்கு இருக்க பேராக. எல்லை விடாது வழிகாட்டி. கேட்டுட்டு சாமி திருமல தேவனார் நம்மளை கேட்கிறார்,
யாம் முற்ற தட்டினால் ஐந்துண்ணலாமே, வழிகாட்டி தட்டினால் யாமுற்ற ஐந்து உண்ணலாமே. வழிகாட்டி ஒருவேளை யாரோ எப்படியோ போயிட்டு போங்கன்னு விட்டுட்டா, உங்களுக்கு அதை சும்மா தரேன் இதை சும்மா தரேன், நீங்கள் உழைக்கவே வேணாம், அப்படியே வரும். ரேஷன் கடைக்கு போனால் அரிசி ஃப்ரீ, பஸ்ஸுலனா பஸ்ஸு ஃப்ரீ, அதுக்கப்புறம் கேஸு ஃப்ரீ, அப்புறம் வந்து எல்லாமே ஃப்ரீ, வீடு கட்டி கொடுக்க வீடு ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. நீ எதுக்கு உழைக்கிற, உட்காந்துக்க, சாப்பாடு எல்லாம் வந்துடும் அப்படின்னு ஒரு நாட்டில் மக்களை அப்படி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு டாஸ்மாக் தரேன், அங்கேயும் கொஞ்சம் ஹாப்பியாக இரு. இப்படி அரசாங்கம் ரொம்ப சிறப்பாக கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக இப்படியே தான் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. யாரும் அதை பற்றி கவலைப்படுற மாதிரி இல்லை. சரி, அது அப்படியே ஓடுற வரைக்கும் ஓட்டும். யாரால் இது நிகழ்கிறதுன்னு டாஸ்மாக் கடை போகிறவங்களாம் யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த பூமியை இந்த நாட்டை தாங்குவது யாருன்னா அந்த பக்கம் வராதவர்கள். அந்த பக்கமே வராதவர்களால் தான் இந்த பூமி தாங்கப்படுகிறது. அவர்கள் செய்கிற உழைப்பினால தான் இது தாங்கப்படுகிறது. அதை மறந்துடக்கூடாது. ஆகையினாலே இந்த ஒரு செய்தியை நாம் வறியவர்களை மேலும் வறியவராக்குவது இந்த ஃப்ரீபீஸ், இலவசம். அது எல்லாம் உழைக்க சொல்லணும், உழைப்புக்கு வாய்ப்பு தரணும். எல்லாரும் உழைக்க தயாராக இருக்கிறாங்க, உழைக்க வாய்ப்பு கொடுக்கணும். வாய்ப்பு கொடுத்து அப்படி எல்லை விடாது வழிகாட்டி, வீவற்ற எல்லை விடாது. இந்த அரசாங்கம் போனால் இன்னொரு அரசாங்கம் வரும், இந்த அரசாங்கம் இல்லை, அரசு ஒன்று தான். ஆட்சி செய்கிறவர் யாராவது ஒருத்தர் நம்மளை ஆட்சி செய்துட்டு இருப்பாங்க. ஆட்சி என்பது நம்ம ஒருத்தர் செய்கிறது தான். அரசன் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை இந்த வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தட்டினால், தவறினால்னு அர்த்தம். தட்டினால்னா தவறினால், யாமுற்ற நமக்கு இந்த 5 உண்ணலாமே. 5 உண்ணலாமேன்னா 5 பொறிகளினாலே, கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, நாவால் சுவைப்பது, அது முதல்ல எடுத்துக்கலாம். உண்ணலாமேன்னு ஒன்று சொன்னார். நாவால் உண்ணுவது, வாயால் உண்ணுவது என்கிற உணவு முதலாக மற்றவையெல்லாம் ஆமே, அது ஏகாரம் எதிர்மறை ஆகாது. அரசன் தவறினால் இந்த 5 பொறிகளினாலும் பெறுகின்ற இந்த வாழ்வு தப்பிவிடும். சாப்பாடு கிடைக்காது, இருக்க இடம் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது, நாடு சீர்கேடு அடைந்து விடும். இது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். யாமுற்ற தட்டினால், தட்டினால் அதனால உண்ணலாமேன்னு சொன்னார். அது ஒரு நயமாக சொன்னார். யாமுற்ற தட்டினால்னா தவறினால், வழிகாட்டி தட்டினால் யாமுற்ற 5 உண்ணலாமே. எனக்கு இருக்கக்கூடிய 5 பொருள்களினாலும் நான் இந்த வாழ்வை நடத்த முடியுமா? சரியாக கண்ணு சரியாக பார்க்கணுன்னா ஒளி வேணும், மின்சாரம் வேணும். ஒளி சரியா இல்லைன்னா என்னத்தை பார்க்கறது? அதே போலத்தான் நாக்கு சுவைக்கிறது, உண்ணுவது, இப்படி எல்லா அந்த இந்திரியங்களினாலே வாழ்கின்ற இந்த வாழ்க்கை சிறக்குமா, கிட்டுமா வாழ்வு என்று கேட்கிறார். இதுதான் இந்த பாடலுக்கு அர்த்தம். ஆனால் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்டால், கோ என்று சொல்லுவது சிவன். சிவன் உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே அவன் இந்த உயிர்களுக்கு பெத்தத்திலேயும் சரி முத்தியிலேயும் சரி அவன் அருளை தருகிறான். அப்படி பெத்தத்தில் அவன் கண்டிப்போடு விளங்குகிறான். அந்தந்த உயிர்கள் செய்த வினைகளின் பயன்களை தவறாமல் விட்டுகிறான். சிவன் இப்படி பண்ணிட்டானே, இந்த சிவனுக்கு கண்ணே கிடையாது, சிவன் ஒருத்தர் இருக்கிறானா என்ன என்றெல்லாம் கேட்கிறார்கள். கத்தி இடுவர், காமுற்ற கத்தி இடுவர் கடை தரும். வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் இறைவனை திட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் இறைவனை ஏசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த குடிகள் மேலே விருப்பம் உடையவன் இந்த அரசன், இந்த ஈசன். கோமுற்று அமரும் குடிகளும் என்று சொன்னார். உயிர்கள் வாழ் கொண்ட அன்பினாலே இந்த உயிர்களை அவன் ஆட்சி செய்கிறான். எனவே தம்முள காமுற்ற கத்தி இடுவர் கடை தரும். வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் எப்பொழுதுமே இறைவனை இயேசுவதையே கொண்டிருக்கிறார்கள் இவர்கள், இந்த குடிகளில் பலர். ஆனால் ஒன்று யோசனை பண்ணிப்பார், அவனுடைய எல்லை விடாது, வீவற்ற எல்லை விட. அவனுடைய அரசு எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. 5 தொழில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அவனுடைய தொழிலானது எல்லை விடாது நடந்து கொண்டு இருக்கிறது. அவன்தான் இந்த வாழ்விற்கு வழிகாட்டியாக விளங்குகிறான். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்வதற்குரிய நிலை எப்படி, ஈகை இரக்கம் கொண்டு வாழ்வதுதான் வாழ்வு. மற்றொருவருக்கு ஒன்று ஈவது இல்லையே என்ன வாழ்க்கை இது?
ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லை. ஒருவருடைய பசியை போக்குவதற்கான வாழ்க்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இதெல்லாம் அந்த அறமெல்லாம் தெரிந்து கொண்டும் அருள் நிலையிலே நின்றும் வாழ்கிறவர்களுக்கு வழிகாட்டி அவன். அப்படி மட்டும் அவன் வழிகாட்டவில்லை என்றால் இவர்களெல்லாம் இந்த மாதிரி சீவன் முத்தர்களாகவோ அல்லது மிகுந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிற பெரியவர்களை நம்ம பார்க்க முடியுமா? சான்றோர்கள் நமக்கு கிடைத்திருப்பார்களா? எத்தனை சான்றோர்கள் நமக்கு கிடைக்கிறார்கள்? எத்தனை உயர்ந்தவர்கள் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள். இந்த கண்டுபிடிக்கிறவர்கள்லாம் உயிர்கள் நலம் பெற வேண்டும், எல்லா உயிரும் நல்ல அடைய. ஒரு சின்ன விஷயத்தை கண்டுபிடிச்சவன் எல்லாரும் பயன்படுவதற்கு அதை தருகிறான். இதெல்லாம் இறைவனுடைய பெருங்கருணையினாலே எல்லா உயிர்களுக்கும் எல்லாமும் கிடைப்பதற்காக அவன் வழிகாட்டுகிறான். அப்படி வழிகாட்டி சான்றோர்கள் நமக்கு அறம் உரைக்கிறார்கள், அருள் நலம் பேணுவதற்கான வழிவகைகளை சொல்லுகிறார்கள், இப்படியெல்லாம் செய்கிறார்கள். அவன் மட்டும் வழிகாட்டவில்லை என்றால் நமக்கு இந்த 5 பொறிகளினாலே, இந்த உடம்பினாலே நாம் கொண்டிருக்கிற இந்த வாழ்வு நிலைக்குமா? நிலைக்காது. ஆகையினாலே தான் 5 உண்ணலாமே என்று சொன்னால், இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்குதே, இந்த உடம்பை ஓம்புதல் என்பது நிகழாது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். 5 பொறிகளும் இந்த உடம்பும் கொடுத்தது யார்? இடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். அதுதானே உண்மை. ஆகவே இந்த பெத்த நிலையிலே நின்று உயிர்களுக்கு வினைகளின் பயன்களை அவன் ஊட்டி விடாமல் இருப்பானே, ஆனால் உயிர்கள் மலத்தை வெல்லுதல் கடினம். எனவே பெத்த நிலையிலே அவன் கண்டிப்பாக இருக்கிறான் என்று கருதாமல் அவன் பெத்த நிலையிலேயும் உபகாரியாக இருக்கிறான் என்று உணர வேண்டும். அவனுக்கு அறக்கருணையும் உண்டு, மரக்கருணையும் உண்டு. அறக்கருணையும் நம்ம பேசணும், மரக்கருணையும் உண்டு. நாம் ஒரு தவறு செய்வோமானால் அந்த தவற்றினுடைய பயனை நமக்கு தவறாமல் ஊட்டி விடுகிறான். எங்கே தான் போட்டுமே உற்ற முடியுமா? அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் என்று சொல்வதற்கான காரணம், வினை பயனை நுகராமல் விடமாட்டார். நான் சைவ சித்தாந்தத்தை ஒப்புத்துக்கிறதே கிடையாது, நான் சைவனே இல்லை, எனக்கு வினை நுகர்வு தரக்கூடாது, சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் வினைப்பயனை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் கேட்பாரா? 2 ஓங்கி தலையில் தட்டி இங்கே பிடிச்சிட்டு போக அப்படின்னு பரிசு கொடுத்து அனுப்புவார். ஆகையினால நீ சைவனாரு அசைவனாரு எவனாவனாரு, நீ செஞ்சதை நீ தான் அனுபவிக்க, தப்பாமல் வரும் தான் செய்தது இல்லையா? அதனால தான் பெரியவங்கள்லாம் சொன்னாங்க, எப்பொழுதுமே வினைகளின் பயனை நாம தான் ஏற்கணும். இட்ஸ் நாட் டிரான்ஸ்ஃபரபிள். யாருக்கு நான் செஞ்சதை என் மனைவிக்கோ, மனைவி செஞ்சதை நானெல்லாம் வாங்கிட்டு போக முடியாது. அவங்கவுங்க சாப்பிட்டதை அவங்கவுங்க தான் செமிக்கணும். அடுத்தவங்க செமிப்பாங்களா நான் சாப்பிட்டதை? ஆகையினால தெளிவாக சொல்லுகிறார், யாமுற்ற தட்டினால், வழிகாட்டி தட்டினால் யாமுற்ற 5 உண்ணலாமே. எனவே வினைகளை உயிர்கள் ஈட்டுதலும் அவற்றை நுகர்தலுமாக இருப்பதற்கு காரணம், கோமுற்று அமரும் குடிகளும் இவ்வாறு இருப்பதற்கு காரணம் அவனுடைய மரக்கருணை. அதே நேரத்திலே உயிர்கள் தம்முடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி கொண்டு நிற்கிற பொழுது அறக்கருணை புரிந்து ஆனந்தத்தை தருவது அவன்தான் என்று இதில் குறிப்பிடுகின்றார். எனவே பெத்தத்திலேயும் நமக்கு கருணை புரிகின்றவன் அவன் தான். முத்தியில மட்டும்தான் இறைவன், பெத்தத்தில் கிடையாதுன்னு நினைக்கக்கூடாது. பெத்தத்தில் ஆரம்பிக்கிறது அவனுடைய உதவி, கட்டு நிலையில ஆரம்பிக்கிறது அவனுடைய உதவி, அந்த கட்டு விடுபட்ட நிலையிலேயும் தொடர்கிறது. பெத்தத்தில் உண்டு, முத்தியில கிடையாது, பெத்தத்தில் கிடையாது, முத்தியில உண்டு, அப்படிலாம் கிடையாது. பெத்தம் முத்தி எல்லாத்திலையும் உண்டு. அவன் தான் வழிகாட்டி. ஆகையினாலே அந்த வழிகாட்டியின் வழி நாம் வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். இதனுடைய உள்ளுரை செய்தியாக, அறமோ மரமோ கருணையே ஈசன் இயல்பு. கருணை தான், அது அறக்கருணை மரக்கருணை என்று சொல்வார்கள். ஆனால் கருணை, பெத்தத்திலும் அவனுடைய கருணை, முத்தியிலும் அவனுடைய கருணை, அதை நாம் உணர்தல் வேண்டும். எனவே பெத்த நிலையிலும் சிவன் உடனாக இருந்து வினைப்பயன்களை ஊட்டி உபகரித்து அந்த உயிரை பக்குவப்படுத்துகிறான் என்று சொல்லி இந்த அளவில் இந்த 2 பாடல்களுடைய விளக்கங்களை நாம் நிறைவு செய்து
நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, இந்த 11 நாள் விழா 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் திருமூலர் குரு பூஜையை முன்னிட்டு மிகச்சிறப்பாக சென்னை ICF வெங்கடேஸ்வரா மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற இருக்கிற இந்த குரு பூஜையில் 11 நாளும் 11 ஓதுவார்கள் வந்து இன்னிசை. எல்லா ஓதுவார்களும் சிறப்பான ஓதுவார்கள். இந்த தமிழ்நாட்டின் பல இடங்கள்லேருந்து காஞ்சிபுரம், சமயபுரம், தஞ்சாவூர், இப்படி தர்மி ஆதீனம், இப்படி இடங்கள்லேருந்து ஓதுவாமூர்த்திகள் வந்து சிறப்பாக 5லேருந்து 7 நேரில் லைவாக கேட்கணும். முடியாதவங்க ஆன்லைனில் அது வேறு விஷயம். ஆனால் நேர கேட்க வாய்ப்பு இருக்கிறவர்கள் அதை பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு அந்த சாமி அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கு. அதே போல் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 5லேருந்து 7 திருமுறை, 7லேருந்து 8.15 அடியன் வந்து ஒவ்வொரு மந்திரத்தை பற்றியும் பேசுகிறேன். முதல் மந்திரம், முதல் தந்திரம், 2ஆம் தந்திரம், 3ஆம் தந்திரம்னு தந்திரங்கள் 9 தந்திரங்களை பற்றியும் பேசுகிறேன். அதில் வந்து ஒரு நாள் 19ஆம் தேதி அன்னைக்கு தர்மயாதீன ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் 8ஆம் தந்திரத்தை வெளியிடுகிறார்கள். ஒரு செய்தி, 8ஆம் தந்திரத்தினுடைய பென் டிரைவு ரொம்ப குறைவாகத்தான் அவர்கள் போடுகிறார்கள். அதில் வந்து ரொம்ப வாய்ப்பாக எப்படி போடுகிறார்கள் என்று சொன்னால் 3 வால்யூம் இருக்குது பென் டிரைவில், 16 GB. அதில் ஒன்று வந்து 1லேருந்து 3, 2வது 5லேருந்து 7, 3வது 8ஆம் மட்டும். அப்போ 1லேருந்து 4, 5லேருந்து 7, 8 மட்டும். உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம். 8 வந்து அது மட்டும் போதுன்றவங்க அது மட்டும் வாங்கிக்கலாம். 3 வேணும்னு கேட்குறவங்க 3 கேட்டு வாங்கிக்கலாம். தனித்தனியாக போடுகிறார்கள். இது ஒரு அரிய வாய்ப்பு. ஆனால் ஒன்று, இது வந்து ரொம்ப குறைச்சலாக தான் போடுறாங்க. ஏன்னா சிடிலாம் இப்போ வாங்கிறது இல்லை. சிடியும் கொஞ்சம் போடுறாங்க, பட் சிடிலாம் வாங்குறது இல்லை, பென்ட்ரைவ் தான். அதனால் கம்மியாக போடுறாங்க. அன்னைக்கு வந்து நீங்கள் சிடி கொடுங்க, பென்ட்ரைவ் கொடுங்கன்னு கேட்டால், பென்ட்ரைவுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி. அது பென்ட்ரைவ் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா தயவுசெய்து அதை யாருக்கும் காப்பி பண்ண கொடுக்காதீங்க. அது நீங்கள் கமலவிநாயகர் சத்சங்கத்துக்கு செய்கிற உபகாரம். யாருக்கும் கொடுக்காதீங்க. நீ வாங்கிக்கப்பா ஒன்று அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு பென்ட்ரைவை வாங்கி எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்க இதுவரைக்கும் பட்ட பாடு. அந்த புக்கு வெளியிட்டிருக்கிறாங்க, அதுக்கு எடிட்டிங்கு எவ்வளவு வேலை அதுக்கு செய்திருக்கிறார்கள். எல்லோரும் வாங்கட்டும். அவங்க ஒன்றும் வியாபார நோக்கில் அவங்க செய்யலை. அதை திரும்பவும் அந்த திருமுறை பணிக்காகவே தான் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்க. இந்த இத்தனை 11 நாள் நடத்துகிற விழாவுக்கு 11 ஓதுவாமூர்த்திகளுக்கு சம்பாவனை கொடுக்கணும், சொற்பொழிவு கவனிக்கணும். வருகிறவர்களுக்கெல்லாம் வந்து இரவு டிஃபனு, டீ, எல்லாம் எத்தனையோ விதமான செய்திகள் விரிவான ஏற்பாடு நிகழ்கிறது. திருவிழா மாதிரி நடக்குது. நீங்கள் அவசியம் அதில் கலந்துக்கிட்டு, அந்த நேரில் கலந்துக்கிட்டால் அந்த லைவு, அந்த ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அன்னைக்கு வந்து நீங்கள் பென்ட்ரைவை வாங்கலான்னு நினைக்காதீங்க. அது கொஞ்சம் சிரமம். முன்னாலேயே பதிவு பண்ணிக்கோங்க. பதிவு பண்ணிக்கிட்டு அவங்க என்ன தொகை சொல்கிறாங்களோ அந்த தொகையை பேங்க்லேயோ எதுலேயோ கட்டிட்டிங்கன்னா அன்றைக்கி வந்து வாங்கினா கிடைக்காதா சார்னா அன்றைக்கி தரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் பதிவு பண்ணவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் தருவாங்க. இப்போ பதிவு பண்ணவங்களுக்கு கொடுத்த பிறகு மீதி இருக்குமா என்னங்கிறது தெரியாது. ஏன்னா நிறைய போட முடியாது, விலை ஜாஸ்தி. அதை நிறையாவும் போட்டு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆர்டர் கொடுத்துட்டு போனீங்கன்னா திரும்பவும் அடுத்த தடவை ரெடி பண்ணி அனுப்புவாங்க. போஸ்டேஜ் செலவெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும். அதெல்லாம் இருக்குது, பார்த்துக்குங்க. இந்த எண்ணுக்கு போட்டிருப்பாங்க அதில். இப்போ இன்னொரு தடவை நான் காட்ட சொல்கிறேன். அதில் வந்து கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த கான்டாக்ட் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் திரும்ப உங்களை அவங்க கூப்பிடுவாங்க. உங்கள் ஃபோன் நம்பரில் கூப்பிட்டு இது இவ்வளோ காஸ்ட் ஆகுது நீங்கள் கட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் உடனே கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி ரிசர்வ் பண்ணி புக்லெட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அதுதான் அற்புதம். அதில் ஹைலைட்டே அதான், அந்த புக்லெட்டு தான்.
இந்த புக்லெட்டு அன்றைக்கி வெளியிடுறாங்க. நான் சாம்பிள் இன்றைக்கி வந்தது, அதை இதை இப்படி தான் இருக்குன்னு காட்டினாங்க. அதுதான் இந்த புக்லெட்டு. அதில் சரியாக தெரியுமா என்னன்னு தெரில. பாருங்கள், சார்ட்டெல்லாம் போட்டு இந்த புக்லெட்டை பார்த்தாலே நீங்கள் அந்த பென்ட்ரைவ் வாங்கிடுவீங்க. அப்படி வந்து ஒரு அருமை. எந்த நாள் என்ன ஸ்பீச்சு, என்ன தலைப்பு, எத்தனை நாள் பேசணும், என்ன சார்ட்டு, இது அத்தனையும் இப்படி ஒரு ஒர்க்கு. சார்ட்டு வராது இதில், அதெல்லாம் ஒயிட்டாக இருக்கும். இவனா கிட்ட காட்டினா ஒரு வேளை தெரியும். இந்த மாதிரி சார்ட்டு, இந்த மாதிரி நிறைய சார்ட்டு நான் அப்பப்போ போட்டு காட்டின சார்ட்டை எல்லாம் தொகுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு இது புஸ்தகம் மாதிரி இதை வச்சுக்கிட்டே கையில் வச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் இதெல்லாம் எப்போ கிடைக்கும்னா முன்பதிவு போட்டான் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து என்னுடைய வழக்கமான கோரிக்கை, ஞானத்திரளுக்கு உங்கள் நல்ல ஆதரவு, நிறைய சப்ஸ்கிரிப்ஷன் சேர்த்து கொடுங்க சார் எல்லோரும். அதைத்தான் நான் கேட்குறேன். ஒருத்தர் 5 பேரை சேர்த்து கொடு. சர்க்குரு போகிற இடத்துலலாம் சொல்கிறார், அவங்களும் நல்ல இந்த பத்திரிக்கை நீங்கள் வாங்கணும்லாம் சொல்கிறார். அப்படி தான் காட்டி ஒரு இடத்துல சொன்னதை ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அதுபோல் நீங்கள் சொல்லணும். திருத்தணியாரை கேட்டு பாருங்கள், நம்ம பத்திரிக்கை மேலே அளவிடாத அன்புடையவர் திருத்தணி சாமிநாதன் ஐயா அவர்கள். அவங்கள கேட்டு பாருங்கள், இப்படி பெரியவங்களாம் வாங்கி படிக்கிற புத்தகம். தர்மயாதினும் தவறாமல் சாமி படிக்குது. சாமி இந்த தடவை போகும்போது சொல்லிச்சு, இதான் தர்மபுரத்தார் போட்டிருக்கீங்க போல இருக்க அட்டைப்படத்தில் அப்படின்னு கேட்டுருச்சு சாமி. அந்த மாதிரி சாமி பார்க்குது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் எங்களுக்கு. அது கையால் தொட்டாலே எங்களுக்கு பாருங்கள் இந்த புத்தகத்தான் கிடைச்சது, தர்மபுரத்தார் போட்டிருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்டார். ஸோ அப்படி வந்து நம்ம புத்தகங்கள்லாம் பெரியவங்க நீங்களும் படிக்கணும். மற்றவர்களுக்கும் நம்ம படித்தா மற்றவங்களுக்கு எப்படி தெரியும், அடுத்தவங்களுக்கு சொன்னால் தான் தெரியும். அதில் வர கட்டுரைகளுக்கெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் உதவி செய்யலாம். அது உங்களுடைய ஒரு அதாவது எப்படி முடியுங்கிறத பொறுத்து உங்களுடைய என்ன சொல்கிறது, அதை செய்யறதுக்குரிய மனசு உங்களுக்கு நிறையா இருக்கலாம். ஆனால் வாய்ப்பு குறைவாக இருந்ததுன்னா என்ன செய்வது, முடிஞ்சால் செய்யுங்க. அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை மிகச்சரியாக 6:30 மணிக்கு நெட்டில் இன்றைக்கி காலையிலேருந்து வெயிட் பண்ணி கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நெட்டு இல்லைன்னா சரியாக வராது. வேறு எந்த டேட்டாலாம் போட்டாலும் சுற்றிக்கிட்டே இருக்கும், நடுவில் நிற்கும். அது சாயந்தரம் வந்துடும்ன்ட்டு 6:30லேருந்து வெயிட் பண்ணி பார்த்து 7:30க்கு மாற்றணும். அப்பயும் வரல. சரி 8 வரைக்கும் பார்ப்போன்னு பார்த்தோம். நல்ல வேளை 8 சாமியோட திருவிழா வந்தது. அதனால் நேரம் ஆனமைக்கு எங்களை பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டு இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு சந்திப்போம், தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனைய போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.